Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi. Amma ba'd, faqala Allah ta'ala fil Qur'anil Karim wa fil Qur'anil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Wa ma kana al-mu'minuna liyanfiru kaffah فلولا نفر من كل فرقة منهم طائفة يتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. صلى الله عليه وسلم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لا ينتزع علما من الناس انتزاعا ولكن يقبل العلماء ويبقي في الناس رؤوسا جهالا يفتنونهم بغير علم فيضلون ويضلون. صدق رسول الله. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. இவ்வுலகை படித்து பரிமாறித்துக் கொண்டிருக்கின்ற பேரின் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்து வருகிறார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய சஹாபாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவருக்கும் அல்லாஹ்வை வழிகாட்டி ஏற்றுக்கொண்டார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சொல்கின்ற அனைவருக்கும் சலாம் தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நினைவுபடுத்தத்தக்கது. இன்னல்லாஹ லா யன்தஸிஉ இல்ம மினன் நாஸ் இன்திஸா வலாகின் யக்பிலுல் உலமா. அல்லாஹ் மக்களிடமிருந்து கல்வியை ஒரேடியாக பிடித்து விட மாட்டார், மாறாக உலமாக்களை கைப்பற்றுவார். அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், மார்க்க அறிஞர்களை அல்லாஹ் கைப்பற்றுவோம். அவர்கள் மூலம்தான் இல்மை கைப்பற்றுவது, இல்மை மக்களிடமிருந்து எடுப்பார். அந்த வகையில் நாம் பார்க்கின்ற போது உலமாக்கள் பலர் ஆங்காங்கே வஃபாத்தாகி கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதன் காரணமாக என்னாகும் சொன்னால் மார்க்க கல்வி மக்களிடையே மங்கி போய்விடுகிறது, மார்க்க கல்வி இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் நம்முடைய சமுதாயத்தில் மார்க்க கல்வி குறித்த சிந்தனை நமக்கு வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி படிப்பதற்காக நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். கணிதத்துறை இஸ்லாமிய இன்று நாம் நம்முடைய பிள்ளைகள் 10th +2 இவங்கெல்லாம், இந்த மாணவர்கள்லாம் தேர்வு எழுதிவிட்டு தம்முடைய அந்த தேர்வின் முடிவுக்காக காத்திருக்கிறார். அத்தகைய நேரத்தில் பல்வேறு கல்லூரிகளிலே, அதாவது உயர் படிப்பிலே சேர்வதற்காக, உயர் படிப்பு மற்றும் அதே போல கல்லூரி படிப்பிலே சேர்வதற்காக நம்முடைய மாணவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் தம்முடைய பிள்ளைகளை அடுத்து உயர் படிப்பிலே எங்கே சேர்ப்பது, அதே போல கல்லூரியிலே எந்த கல்லூரியிலே சேர்ப்பது என்ற ரீதியிலே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தெரிந்தவர்களிடம் கேட்டு இப்படி செய்யலாமா, இந்த படிப்பு படிக்கலாமா, இதை படித்தா என்ன வேலை கிடைக்கும், அதை படித்தா என்ன வேலை கிடைக்கும், எதுக்கு எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பு இருக்கிறது, இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இத்தகைய நேரத்தில் சில பேர் சிந்திக்காத ஒரு கோணத்தில் நாம் சிந்தித்தால் நம்முடைய பிள்ளைகள் 2 கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலங்களை போன்று அல்லாமல் தற்காலத்தில் அரபு கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்கள் 2 கல்வியும் படிப்பதற்கான நல்வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையை பார்த்தால் உலக படிப்பு, மார்க்க படிப்பு இரண்டையும் சேர்த்து பயிற்றுவிக்கக்கூடிய அரபு கல்லூரிகள் இருக்கின்றன. கடந்த காலங்களில் அதாவது சேர்க்கை செஞ்சாங்க கொண்டு மதசாரோடு அப்படிங்கிற அந்த சொல்லாடல் எல்லாம் இன்று பழைய கதையாக இருக்கிறது. இன்று மதரசாவில் சேர்ப்பது, அரபு கல்லூரிகள் சேர்ப்பது
வைத்து அதன் பிறகு சேர்க்கக்கூடிய நிலை உருவாகிவிடுகிறது. ஒரு கல்லூரியில புதிதாக 30 மாணவர்கள் தான் சேர்க்க முடியும் என்ற நிலையில் 200க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர்கின்றன. அவர்களுக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு வைத்து அதன் பிறகு ஒரு 30 பேர் அல்லது 35 பேரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அந்த அளவிற்கு அரபு கல்லூரிகளை நோக்கி இன்று மக்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் ஒன்றுதான். 2 கல்வியும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது. மார்க்க கல்வி, உலக கல்வி இரண்டும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்று பல்வேறு அரபு கல்லூரிகளை நோக்கி நம்முடைய சமுதாய மக்கள் விரைந்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அவை இல்மு பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, மார்க்க கல்வி பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் மார்க்க கல்வியை, நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி படிப்பதற்காக தூண்ட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அந்த மார்க்க கல்வி வழங்கி போய்விட்டால் பிற்காலத்தில் என்ன ஆகும் சொன்னா, அறிவற்ற தலைவர்கள் மக்களிடம் இருப்பார்கள். அந்த அறிவற்ற மக்களிடத்திலே சட்டங்களை கேட்பாங்க. அவங்களும் சட்டங்களை அறிவற்ற நிலையில், தமக்கு அறிவே இல்லாத நிலையில் அவர்கள் சட்டங்களை சொல்வார். அதனால் அவர்கள் தாமும் வழிகெட்டு பிறரை வழிகெடுக்கக்கூடிய நிலை உருவாகும். எனவே அத்தகைய நிலை ஏற்படாது இருக்க இன்று நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி, உலக கல்வி இரண்டும் கலந்த அரபு கல்லூரிகளிலே படிக்க வைப்பது அவர்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. எனவே கணிதத்துக்குரிய இஸ்லாமிய சோழர்களே, இன்று நாம் பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம். அந்த 2 கல்வியும் வலியுறுத்தி 2 கல்வியும் போதிக்கக்கூடிய அரபு கல்லூரிகள் இன்று சென்னையிலேயே 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கின்றன. அது அல்லாமல் மற்ற இடங்களிலும் மற்ற ஊர்களிலேயும் அது போன்ற கல்லூரிகள் இருக்கின்றன. எனவே கணிதத்துக்குரிய இஸ்லாமிய சோழர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பொதுவாக உள்ள கல்லூரிகளிலே படிக்க வைப்பது சிலரை உங்களுடைய பிள்ளைகளை செய்யுங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பிள்ளையாவது ஆணின் படி 2 படிப்பையும் படிக்கக்கூடிய ஒரு அரபு கல்லூரிகளை சேர்ப்பது இன்றைய காலகட்டத்திற்கு இன்றியமையாதது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். கணிதத்துக்குரிய இஸ்லாமிய சோழர்களே, இந்த மார்க்க கல்வி குறித்து பல்வேறு செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப இந்த மார்க்க கல்வி மிக முக்கியமானது. அதை தேடுவது கடமை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தலபுல் இல்மி ஃபரிதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை என்ற அந்த ஒவ்வொரு முஸ்லிம் என்ற வார்த்தையில் ஆண் பெண் அனைவருமே அடங்குவார்கள். ஆண் பெண் அனைவருமே கல்வியை தேடுவது கட்டாய கடமை என்ற அடிப்படையில் அது மார்க்க கல்வி என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு செயலை, ஒரு தொழுகையை தொழ வேண்டும் என்று சொன்னால், சக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதே போல ஒவ்வொரு அமலையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் மார்க்கம் தெரிந்தால்தான் அதை முறைப்படி செய்ய முடியும். மார்க்கம் தெரியலன்னா செய்ய முடியாது. அப்ப அதனாலதான் அது சார்ந்த கல்வியை கற்பது கடமை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். கணிதத்துக்குரிய இஸ்லாம் பிரிவினர்களே, கடந்த காலங்களில் நம்ம பார்க்கின்ற போது இந்த போருக்கு செல்வது மிக வேகமாக, அதாவது அதில் ரொம்ப ஆர்வம் கொண்டார்கள். அன்றைய சகாபாக்கள் போருக்கு செல்வதுன்னு சொன்னா ரொம்ப ஆர்வமாக கலந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி எல்லாருமே போருக்கு போயிட்டா என்ன ஆகுறது? அந்த காலகட்டத்தில் வகி வந்துச்சுன்னா அது மற்றவங்களுக்கு தெரியாம போயிடும். அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இட்டான். வமாக்கான் மூமினுல் யன்ஃபிரு காஃபா. மூமின்கள் அனைவரும் போருக்கு செல்வது சரியில்லை. வலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன். அவர்களிலே ஒவ்வொரு சமுதாயத்திலும், அதாவது ஒவ்வொரு பிரிவினர், ஒவ்வொரு கிளையினர், அந்த ஒவ்வொரு கிளையிலிருந்தும் ஒரு குழுவினர் மட்டும் இந்த போருக்காக செல்ல வேண்டாமா? மீதி எஞ்சி உள்ளவர்கள் மார்க்க கல்வியை கற்று தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், ஒரு குழுவினர் இருக்க வேண்டும். போருக்கு சென்று திரும்பக்கூடியவர்களுக்கு
அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். விந்திரு கோபம் இதா ரஜாவிலே, போருக்கு சென்றவர்கள் திரும்பி வந்தால் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இறங்கிய வகை செய்தியை அவர்களுக்கு சொல்லி எச்சரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக போருக்கு செல்வதிலே அந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதிலே நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில அல்லாஹ் தஆலா மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு குழுவினர் நடத்தாம இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த அடிப்படையில நமக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையாவது அந்த மார்க்க கல்வியை கற்பதற்கு அவர்களை அனுப்ப வேண்டும். கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெருமக்களே சகோதரர்களே, இன்று இதை படித்தால் என்ன லாபம் என்ற அடிப்படையில தான் அந்த கல்வியை அணுகுகின்றார்களே தவிர இந்த சமுதாயத்துக்கு மார்க்கம் தேவைப்படுகிறது, மார்க்க கல்வி தேவைப்படுகிறது என்றும் அல்லது இதை படித்தால் நாளை மறுமையில மிகச்சிறந்த ஒரு வெகுமதி கிடைக்கிறது, அம்மாவிடத்தில் உயர்வு இருக்கிறது என்ற கோணத்தில் சிந்திக்கக்கூடியவர்கள் மிக குறைவு. ஆக இந்த அந்த மறுமை சிந்தனை உடையவர்கள் தான் நாளை மறுமையில நமக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்வு கிடைக்கும், அல்லாஹ் நம்மை அதாவது மதிப்பான், அல்லாஹ் நம்மை நமக்கு உயர்ந்த தரஜாவை கொடுப்பான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி கற்பதற்காக அனுப்பி வைக்கின்றனர். எனவே கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெருமக்களே, சிறந்த கல்வியை கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் மார்க்க கல்வி உலக கல்வி இரண்டும் கலந்த இரண்டை ஒரு சேர பயிற்றுவிக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்ப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மாநகர வாணிபம் வலதன் மின் நகரின் அஃதல மின் அதமின் ஹசன். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகளிலே சிறந்தது ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம் தான். நல்ல ஒழுக்கத்தை விட சிறந்த வெகுமதி எதுவும் கிடையாது. அப்ப அந்த நல்ல ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய இடம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது மார்க்க கல்வி பயிற்றுவிக்கக்கூடிய இடம், அந்த அரபு கல்வி. எனவே அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகின்ற போது அவர்கள் ஒழுக்கமானவர்களாக உருவாவதோடு ஆளுங்களாக உருவாகிறார்கள், அதே நேரத்தில் பட்டதாரிகளாகவும் அவர்கள் உருவாகிறார்கள். அத்தகைய நல்வாய்ப்பு இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளை அது போன்ற இடங்களுக்கு அனுப்பி அவர்கள் இந்த 2 கல்வியும் பெறுவதற்கான ஒரு நல்வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும். கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெருமக்களே, இந்த மார்க்க கல்வி குறித்து இந்த உலகத்தில் அதனுடைய சம்பாத்தியம் மிக குறைவாக இருக்கலாம். ஆனால் நாளை அம்மாவிடத்துல மிகப்பெரிய உயர்வு இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அது குறித்த ஒரு செய்தி சுனன் அபூ தாவூத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் கரனல் குர்ஆன வ அமில பிமா ஃபீ, யார் குர்ஆனை கற்று அதன்படி செயல்படுகிறாரோ உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமah, அவருடைய பெற்றோருக்கு ஒரு கிரீடம் நாளை மறுமையிலே அணிவிக்கப்படும். அவருடைய பெற்றோருக்கு ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். லவ் அஹ்ஸன் மின் லவ்இ ஷம்ஸி ஃபி புயூத்தி துன்யா லவ் கானத் ஃபீ, அதாவது உங்களுடைய வீடுகள்ல சூரியன் இருந்தா எப்படி ஒளிமயமாக ஒளிர்ந்து கொண்டு இருக்குமோ அதை விட சிறந்த முறையில சிறப்பாக அது ஒளிர்ந்து கொண்டு இருக்கும் அந்த கிரீடம். பமா மன்னக்கும் இல்லது அமீர பிஹாரா, அதாவது படிக்க வைத்த பெற்றோருக்கே இவ்வளவு சிறப்பு என்றால் அதை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடியவருக்கு எவ்வளவு உயர்வு எவ்வளவு சிறப்பு கிடைக்கும் என்பதை நீங்களே எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். ஆக படிக்க வைக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கு இவ்வளவு உயர்வை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா அவர்கள் இந்த உலக ஆதாயத்தை பார்க்காமல் நம்முடைய பிள்ளை இந்த படிப்பு படிச்சா இவ்வளவு சம்பாதிக்குமா, அதை படிச்சா அவ்வளவு சம்பாதிக்குமா அப்படின்னு இந்த உலகியல் ரீதியான கணக்கு போடாமல் மறுமைக்காக நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் அர்ப்பணித்தார்கள், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்வுபடுத்துகிறான், சிறப்புப்படுத்துகிறான். அப்ப அந்த அடிப்படையில அந்த பிள்ளைகளை ஓத வைத்ததன் காரணமாக, அரபு கல்லூரிகளிலே படிக்க வைத்ததன் காரணமாக, ஆலிமாக உருவாக்கியதன் காரணமாக, ஹாஃபிஸாக உருவாக்கியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோருக்கு கிரீடம் அணிவிக்கின்றான். அப்ப அதை அமல் செய்யக்கூடியவருக்கு எவ்வளவு சிறப்பு என்பதை நீங்களே எண்ணிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெருமக்களே, இந்த மார்க்க கல்வி அவ்வளவு உயர்வானது, அதை நாம் கற்று அதன்படி செயல்படுவது மிக முக்கியமானது என்பதை நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன்.
அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க கல்வியின் உயர்வு சிறப்பு குறித்து பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். நாம் இன்று மார்க்க கல்வியை மிக எளிதாக கிடைக்கப்பெறுகிறோம். ஆனால் அன்றைய காலத்துல ஒரு ஹதீஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிந்துவிட்டால் அந்த ஹதீஸை தேடி அந்த ஹதீஸ் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நீண்ட தூர பயணம் செய்து அந்த செய்தியை தெரிந்து கொண்டு வருவார்கள். அத்தகைய சூழ்நிலை அங்கே இருந்தது. இன்னைக்கு வந்து கிதாபா வந்துருச்சு. எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் எல்லாமே தொகுக்கப்பட்டு நூல்களாக வந்துவிட்டன. ஆனால் அன்றைய காலம் எவ்வளவு சிரமமானது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஒருவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களை தேடி டமாஸ்கஸ்ல உள்ள அந்த மஸ்ஜிதுக்கு போறார். மதீனாவில இருந்து போறார். மதீனாவில இருந்து டமாஸ்கஸ்க்கு போறார். நீண்ட தூரம். அங்க போய் அந்த மஸ்ஜிதுல போய் கேட்கிறார். அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களை நோக்கி வந்துட்டார். அவர்களுக்கு நான் வந்து உங்களை நோக்கி உங்களை தேடி வந்திருக்கிறேன், உங்களை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன். மதீனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போது அவங்க கேட்கிறாங்க, வேறு ஏதாவது நோக்கத்திற்காக வந்தீங்களா? வேற ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடிய நோக்கம் அது எப்படி அது மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டபோது இல்லை அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கணும், உங்கள்கிட்ட ஒரு செய்தி இருக்குது, ஹதீஸ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறது தான் வந்தேன், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன போது அப்போதுதான் அபூ தர்தா அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தியை. அதாவது யார் இது மாதிரி கல்வியை தேடி வருகின்றாரோ அவருக்கான சிறப்பு குறித்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் செவியுற்றிருக்கிறேன், அந்த செய்தியை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொல்றாங்க. மன்சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி மார்க்க கல்வியை தேடி நோக்கி வருகின்றாரோ, அதை தேடி வருகின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கான வழியை லேசாக்கி விடுகிறார். அவர் சொர்க்கம் செல்வதற்கான வழியை லேசாக்கி விடுகிறார். இன்னல் மலாயிகா லா தமமு அஜ்னிஹதஹா லில்லாஹி தாலிபின். அந்த கல்வியை தேடி சென்ற அந்த மாணவருக்காக மாணவர்கள் நம்முடைய இறக்கையை தாழ்த்துகிறார்கள். வயின் இன்ன தாலிபலின் யஸ்தாபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமா வல் அர்த். அதாவது அந்த மாணவருக்காக வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாமே அவருக்காக பாவமன்னிப்பு தேடுகின்றது. அதாவது கல்வியை தேடி செல்லக்கூடிய மார்க்க கல்வியை தேடி செல்லக்கூடிய அந்த நபருக்காக அந்த மாணவருக்காக வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்துமே பாவமன்னிப்பு தேடுகின்றன. ஹத்தல் ஹீதான் ஃபில் மா. தண்ணீரில் உள்ள மீன்கள் உட்பட அவருக்காக பாவமன்னிப்பு தேடுகின்றன. வைன ஃபضل ஆனி அலல் ஆபி கஃபضலில் கமரி அலா சாயிரில் கவாகி. பொதுவாக நட்சத்திரங்களை பார்க்கும். நட்சத்திரங்கள் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதுக்கு அதாவது ஒரு நிலா இருக்கின்ற போது அது எவ்வளவு பிரகாசமா இருக்கிற அந்த நிலா, அது மாதிரி தான் ஒரு கல்வியை தேடக்கூடியவர் ஒரு ஆணி அவர் ஆபிதை விட வணக்கசாலியை விட நின்று வணங்கி கொண்டிருக்கிறாரே அந்த ஆபிதை விட சிறந்தவர் மேலானவர் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மேலும் தொடர்ந்து சொல்கிறார், இன்னல் உலமா வரஸத்துல் அன்பியா. நிச்சயமாக ஆலிம்கள் அறிஞர்கள் மார்க்க அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகள். நபிமார்களுடைய அந்த இல்மை சுமக்கக்கூடிய வாரிசு. அந்த நபிமார்கள் என்ன செய்தார்கள்? இன்னல் அன்பியா லம் யுவரிசு தீனாரம் வலா திர்ஹம். அவர்கள் தீனாரையோ திர்ஹமையோ அவர்கள் வாரிசாக விட்டு செல்லவில்லை. மாறாக அவர்கள் எதை விட்டு சென்றாங்க? இன்னமா வரஸு இல்ம. இல்மைத்தான் வாரிசாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த இல்மை பெறக்கூடியவர்கள் தான் இந்த ஆளு, அந்த கல்வியை தேடக்கூடிய அந்த மாணவன். எனவே ஃபமன் அகதரு அகத பிஹம்தி வாஃபி. யார் அதை எடுத்துக்கொண்டாரோ அவர் பெரும் பகுதியை பெரும் ஒரு அன்பளிப்பை அவர் எடுத்துக்கொண்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிமார்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு சொத்தை அவர் எடுத்துக்கொண்டார். எனவே கணியத்திற்குரிய இஸ்லாமிய அவர்களே, இந்த மார்க்க கல்வி அவ்வளவு உயர்வானது என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கடந்த காலங்களில் போன்று அல்லாமல் இன்று மார்க்க கல்வி கற்று வரக்கூடிய
அந்த ஆளுங்களை நாம் பார்க்கின்ற போது பல்வேறு தளங்களில் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகி இருக்கிறது. அன்று பள்ளிவாசல்களில் இமாமாக மட்டும் இருக்க முடியும். ஆனால் இன்று பட்டம் பெற்று வரக்கூடிய அந்த ஆளுங்கள் பள்ளிவாசல் இமாமாக இருக்கலாம், கல்லூரிகளில பேராசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு பத்திரிகை துறையில ஒரு நல்ல நிலைக்கு வரலாம், அதே போல எழுத்து துறையில வரலாம், அதே போல ஒரு அட்வொகேட்டாக உருவாகலாம். இப்படி பல்வேறு வழிகளுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. எனவே அத்தகைய ஒரு சூழ்நிலையில் அத்தகைய வாய்ப்புகளை, பரந்த வாய்ப்புகளை கொண்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த அரபு கல்லூரிகளில் சேர்த்து ஈருலக கல்வி அவர்கள் பெறுவதற்கான ஒரு நல்வாய்ப்பை உருவாக்க வேண்டும். கணிதத்துக்குரிய இஸ்லாம் பிரிவினர்களே, நம்முடைய பள்ளியிலும் அது போன்ற ஒரு 2 கல்வியும் ஊட்டக்கூடிய விதத்துல ஒரு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுல உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து அவர்கள் 2 கல்வியும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆக பலவற்றின் பரிதத்துனாலி முஸ்லிம் கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை என்ற அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் இந்த மார்க்க கல்வியை தேட செய்வது நம்முடைய கடமை என்பதை நாம் இந்த நேரத்திலே விளக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நம்முடைய பள்ளியில் உருவாக்கக்கூடிய இந்த கல்லூரியில நம்முடைய பிள்ளைகளை சேர்ப்பதோடு நாம் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் ஊக்கப்படுத்துகின்ற போது அதற்கான நன்மை நமக்கு வந்து சேரும். ஆக இந்த மார்க்க கல்வியை தேடி செல்லக்கூடியவர்கள் தூரமான இடங்களிலிருந்து நமக்கு வருவாங்க மாணவர்கள். பல்வேறு, அதாவது 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தாண்டி வரக்கூடிய அந்த மாணவர்கள் இங்கே தங்கி படிக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி தான் அவங்க படிக்கிறாங்க. அப்படி படிக்கக்கூடியவர்களுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கின்ற போது, மாவின் ஹாரிஜின் ஹரஜமின் வைத்திகி தலபின் இல்லா வதராத்துலகுல் மலாயிக அஜ்னியதகா பிலம்பிமா யஸ்னம். மாணவர்கள் கல்வியை தேடி தம்முடைய வீட்டில் இருந்து புறப்படுகின்றார்கள். அப்படி புறப்படக்கூடிய அந்த மாணவர்கள் கல்வியை தேடி புறப்படுவதன் காரணமாக மாணவர்கள் தம்முடைய இறப்பை அவர்கள் மீது தாழ்த்துகின்றார்கள். அவர்கள் இந்த கல்வியை தேடுவதன் காரணமாக அவர்களை திருப்தி கொண்டு தம்முடைய இறப்பையை தாழ்த்துகிறார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் அமல் செய்வதற்கான கல்வியை தேடுவது எல்லோர் மீதும் கடமை. அதே நேரத்தில் ஒவ்வொரு மஹல்லாவிலும் மார்க்கத்தை முழுமையாக அறிந்தவர்கள் இருப்பது மிக, அதாவது சுன்னத்து மக்களாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில அது வந்து ஒரு பரவு கிஃபாயாவாக இருக்கின்றது. அதாவது ஒரு சில பேர், ஒரு 4-5 பேர் இருந்தாங்க அந்த மஹல்லாவுக்கு போதுமானது. அந்த அடிப்படையில நம்முடைய மஹல்லாவிலும் இது போன்று ஆலிம்கள் உருவாக வேண்டும். ஈருலக கல்வியை கற்று அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சேவையாற்றக்கூடிய நல்ல ஆலிம்களாக உருவாக வேண்டும். அத்தகைய நல்வாழ்வை நம்முடைய மஹல்லாவும் உருவாக்கி இருக்கிறது என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அந்த வகையிலே நம்முடைய மஹல்லாவில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் நாம் இந்த செய்தியை சொல்லி மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது மிக முக்கியமான கடமை என்பதை நாம் அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அத்தகைய நல்வாய்ப்பை மார்க்க கல்வியை கற்று அதன்படி செயலாற்றக்கூடிய நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தகவல் வருவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி